श्रीमदे भक्तिवेदांत स्वामी नमस्ते प्रचार निर्विशेष शून्यवाद पाश्चात्य सतारण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। மகாபாரத தொடர் வகுப்புக்கு வரவேற்க ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த 5 வகுப்புகள் ஆதி பருவம், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகள், அதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒரு மனிதனாக பிறந்தவன் அவனுக்கு பணம் நஷ்டம் அடைந்தது அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு ஒரு 25% ஒரு இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லை. என்ன பண்ண முடியும்? அதை திரும்ப ஒருத்தனால சம்பாதிக்க முடியும். அதே நேரத்துல ஒருத்தருக்கு உடல் நலம், ஹெல்த் அப்படிங்கிறது போயிருச்சுன்னு சொன்னா அவருக்கு 50% ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா அவர்னால என்ன பண்ண முடியாது, நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதர் எவ்வளவு தூரம் சம்பாதிக்க முடியுமோ அத மாதிரியான ஒரு சம்பாத்தியத்தை அவர்னால பண்ண முடியாது. இல்லை ஒருவேளை பணம் இருந்தா கூட அவர்னால என்ன பண்ண முடியாது, அதை ஆனந்தமா அனுபவிக்க முடியாது. அந்த வியாதி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கவலையை, வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒருத்தருக்கு காலம்ங்கிறது விரயமாச்சு அப்படின்னு சொன்னா அது அவருக்கு ஒரு 75% நஷ்டம் மாதிரி. ஏன்னா காலம் தவறிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நமக்கு அது திரும்ப கிடைக்க போறது இல்லை. அந்த காலத்துல செய்யாம ஒரு விஷயத்த காலம் தவறி செய்யும் போது அதுக்கான முழு பலனும் சில நேரங்கள்ல கிடைக்கிறது கிடையாது. அப்ப அதனால காலத்தை ஒருத்தர் தவற விட்டா அவர்னால என்ன பண்ண முடியாது, முழு பலனை அடைய முடியாது. ஆனா யார் ஒருத்தர் தன்னுடைய கேரக்டர், நல்ல ஒழுக்கமான பண்புகள், அந்த பண்புகளை ஒருத்தர் தவற விட்டாரு அப்படின்னு சொன்னா அப்போ அவர் எல்லாத்தையுமே இழந்ததா அர்த்தம். when character is lost, everything is lost அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஒரு நல்ல மனிதரா இருக்கலாம், இல்லை ஒரு பக்தருக்கு அவசியமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா குணம். அந்த குணத்தினாலதான் ஒருத்தனால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் அடைய முடியும். அந்த குணம் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால வாழ்க்கையில எல்லாமே இருந்தா கூட நம்மளால எதையுமே காப்பாத்திக்க முடியாது, யாரையுமே நம்மளோட பல காலங்கள் வச்சிருக்க முடியாது.
அந்த நட்பு நிலைக்காது. அதனால இந்த குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் வந்து கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து துரோகம் செய்யணும்னு நினைக்கிறது, ஏமாத்தணும்னு நினைக்கிறது, இல்ல அவங்களுடைய உண்மையான அக்கறை மேல நமக்கு வந்துட்டு ஒரு அவங்க மேல அன்பு இல்லாம இருக்கிறது, அக்கறை இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பொதுவாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அது இல்லாததுனால பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறத இங்க இந்த மகாபாரத கதைகள் மூலமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வந்து கத்ரு அப்படிங்கிறவ வந்து தன் உடன் பிறந்தவளையே கூட வந்து தனக்கு அடிமைப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு சுபாவத்தினால தானும் வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி தன்னுடைய குழந்தைகளுக்கும் கூட வந்து ஒரு தீமை ஏற்படக்கூடிய விதத்துல வந்து அவன் நடந்துக்கிட்டான் இல்லையா? ஒரு தாயினுடைய தவறான அந்த நடத்தையினால அவங்களுடைய அந்த குழந்தைகளே பலர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. தவறான நடத்தை அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு நல்ல பண்புள்ள ஒரு பெண்ணா வந்து நடந்துக்கல, கூட பிறந்தவளையே வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி கதை பல கதை நம்மளுடைய குடும்பங்கள்லயோ பக்கத்துல கூட நடந்திருக்கிறத பார்த்துருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே பகவான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இறுதியில வந்து அது ஜெயிக்க போறது கிடையாது. அதுவும் குறிப்பா வந்து பக்தி பாதையை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்துட்டு இது போன்ற ஒரு சுபாவம், ஒரு குணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியமா நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம வாழ்க்கையில வந்து கடைப்பிடிக்க வந்து முயற்சி பண்ணலாம். அதை முயற்சி செய்யும் போதுதான் நம்ம இது போன்ற ஒரு ஆபத்துகள்ல வந்து மாட்டாம நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளால வந்து முன்னாடி போக முடியும். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம கருடன் எப்படி வந்து தோன்றினாரு, தன்னுடைய தாயை எப்படி வந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து கருடன் அமிர்த கலசத்தை தேவர்கள்ட்ட இருந்து கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து கொடுத்த உடனே கத்ரு அவருடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து சரி, நீங்க இனிமேலிருந்து அடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஏத்துக்கிட்டு அவங்கள வந்து அடிமைத்தனத்துல இருந்து விடுவிச்சாங்க. கருடன் தன்னுடைய தாயான வினதாவை அங்க இருந்து கூட்டிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அப்போ அந்த அமிர்த கலசத்தை ஒரு தர்பை புல் மேல வந்து வச்சுட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா தர்பை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. தர்பை புல் ஏன் வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா, பகவான் வராக தேவர் அவதாரம் செய்திருந்த போது அவருடைய தேகத்தில் இருக்கக்கூடிய ரோமம், ஒரு ரோமம் உதிர்ந்து அந்த ரோமத்துல இருந்து வளர்ந்த ஒரு ஒரு புல் வகை, அதுதான் வந்து இந்த தர்பை புல் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து அந்த தர்பை புல் வந்து ரொம்ப புனிதமானதா வந்து கருதப்படுது. வைதிக காரியங்கள் எல்லாமே வந்து அந்த தர்ப்ப ஆசனம்னு சொல்லிதான் அதுலதான் அதை பயன்படுத்துவாங்க, அதுலதான் வந்து உட்காருவாங்க. அதனால கருடன் வந்து என்ன பண்ணாரு, அந்த அமிர்த கலசத்தை கர்ப்பப்புல் மேல வச்சுட்டு அவர் தன்னுடைய தாயை கூட்டிட்டு கிளம்பினாரு. இந்த பாம்புகள் எல்லாமே வந்து நான் முதல்ல குடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு அவங்க முதல்ல குளிச்சுட்டு வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. திரும்ப வரதுக்குள்ள இந்திரன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். அது ஏமாந்த அந்த பாம்புகள் எல்லாமே வந்து வருத்தத்துல இருந்தாங்க. அட்லீஸ்ட் அமிர்த கலசம் வச்சிருந்த இடத்துல ஏதாவது ஒரு துளியாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நக்கி பார்க்குறாங்க. அப்போதான் அவங்களுடைய நாக்கு ரெண்டாயிருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்.
இப்போ இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறமா தான் வந்து கருடனுக்கு வந்து தெரிய வருது தன்னுடைய தாயை கர்த்தர் வந்து ஏமாத்தி அடிமை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குதிரையை பாக்குறாரு. அந்த குதிரை கம்ப்ளீட்டா வந்து அது ஒயிட்டா தான் இருக்கு, அதுல வந்து கருப்பு கலரே வந்து இல்லை. அப்போ கருடன் வந்து நினைக்கிறாரு, இதுல வந்து கருப்பு கலரே இல்லையே, இதை வந்து சொல்லி எப்படி என்னுடைய தாயை வந்து ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அம்மா கிட்டையும் கேட்கிறாரு, என்னம்மா அந்த குதிரையில கருப்பு கலரே இல்லையே, நீ எப்படி அதை வந்து ஒத்துக்கிட்டேன்? இல்லடா, நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, அதனாலதான் நான் அதையும் ஒத்துக்கிட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் கருடனுக்கும் அது வந்து தெரிய வருது, இந்த பாம்பு வந்து என்ன பண்ணிருக்கு, வினத்தாவுடைய அந்த கத்தருடைய குழந்தைங்க, அவங்க வந்து அந்த குதிரையினுடைய அந்த வால்ல வந்து சுத்தி கருப்பு கலரா காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால கருடனுக்கு வந்து தன்னுடைய தாயை இந்த மாதிரி வந்து ஒரு பொய் சொல்லி வேற அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அடிமைப்படுத்துறதே வந்து தவறு, அதுலயும் பொய் சொல்லி வந்து அடிமைப்படுத்தி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோபம் வந்து கருடன் வந்து என்ன பண்றாரு, அந்த பாம்புகளை எல்லாம் வந்து வேட்டையாடுறாரு. ஒருத்தவங்களை வந்து பிடிச்சு கொத்தி அப்படியே கிழிச்சு எறிகிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாம்பையும் வந்து வேட்டையாடுறத பார்த்து மற்ற பாம்புகள் எல்லாமே வந்து என்னாச்சு, அதெல்லாமே பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. உயிருக்கு பயந்து ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு திசையில ஓடி ஒரு ஒரு இடத்துல வந்து அடைக்கலம் எடுத்துக்க முயற்சி பண்ணுது. சில பாம்புகள் வந்து என்ன பண்ணாங்க, ருத்ரதேவர்கிட்ட போய் வந்து அடைக்கலம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எங்களை கருடன் வந்து கொல்ல வராது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ருத்ரர் வந்து என்ன பண்ணாரு, அவர் சில பாம்புகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தார். சில பாம்புகள் வந்து என்ன பண்ணாங்க, சூரிய தேவன் கிட்ட வந்து போய் அடைக்கலம் எடுத்தாங்க. அந்த சூரிய தேவன் கிட்ட வந்து யார் இருக்கா, அருணன் இருக்கிறார் இல்லையா. அருணன் கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி சூரியனுடைய ரதத்துக்குள்ளே குதிரை இருக்கு, அந்த குதிரையை தன்னுடைய கையில வந்து கட்டி பிடிச்சிருக்கிறதுக்கான அந்த ஒரு கயரா எங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க, எங்களை வந்து கருடன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அருணனும் அதை வந்து ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பல பாம்புகள் பல பேர்கிட்ட போய் வந்து தஞ்சம் அடைஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், பல தேவர்களுடைய வாகனமாவோ இல்லைன்னா அவங்க கையில ஆயுதங்களாவோ நாகங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி பல பாம்புகள் ஓடி அவங்க வந்து அடைக்கலம் வந்து எடுக்கிறாங்க. இன்னும் சிலரை கருடன் வந்து கொன்றாரு. இன்னும் சிலர் வந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய தாயினுடைய சாபத்தினால நமக்கு இந்த மாதிரி வந்து மரணம் ஏற்பட போகுதே ஒரு யஜ்யத்தினால. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், கத்ரு வந்து சாபம் கொடுத்திருந்தா அவருடைய பேச்சை கேட்காத அந்த பாம்புகள் எல்லாமே யஜ்யத்துல போய் விழுகும் அப்படின்னு சொல்லி. அதனால ஆதிசேஷனுடைய தலைமையில ஒரு பிரிவான பாம்புகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பிரம்மலோகம் போய் அந்த பிரம்மா கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்க, இப்படி எங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டிருக்கு, இதுல இருந்து நீங்க தான் காப்பாற்றணும், ஏன்னா எங்களுடைய இனமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சிருஷ்டி பண்ணதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும், அதனால தயவு செஞ்சு இதுக்கு நீங்க வந்து ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பிரம்மா கிட்ட வந்து கேட்கும்போது, பிரம்மா வந்து கொடுத்த சாபத்தை வந்து மாற்ற முடியாது, கண்டிப்பா வந்து அந்த யஜ்யமும் நடக்கும், அதுல உங்க வம்சத்துல இருக்கிறவங்க அழியவும் செய்வாங்க, ஆனா யஜ்யம் முழுமை அடையாம பாதியிலே நிறுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு வந்து பிரம்மா சொல்றாரு. ஸோ அப்போ பிரம்மா வந்து சொல்லும் போது என்னன்னா, இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து ஜரத்காரு அப்படின்ற ஒரு ரிஷி வருவாரு. அந்த ரிஷிக்கு உங்களுடைய குலத்துல பிறந்த ஒரு பெண், அதாவது வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்புடைய தங்கச்சி, வாசுகி அப்படிங்கிறது ஆண், ஸோ அவருடைய தங்கச்சி ஜரத்காருன்னு ஒரு பெண்ணுக்கு நீங்க ஒரு பெண் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறாங்க, இவர் தன்னுடைய பேர்லயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கே இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுங்க, அவங்க 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அவருக்கு ஆஸ்திகர் அப்படின்னு பேர் வரும், அந்த ஆஸ்திகர் வந்து அந்த யஜ்யத்தை வந்து நிற்பாட்டி உங்களை எல்லாம் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி. அப்போ பிரம்மாவும் இன்னொரு ஒரு வரமும் கொடுக்குறாரு, அந்த யஜ்யத்துல விழுகக்கூடிய அந்த பாம்புகள் எல்லாமே வந்து கெட்ட தீய எண்ணங்கள் கொண்ட அந்த பாம்புகள் தான் வந்து விழுந்து சாகும் அப்படின்னு சொல்லி பிரம்மா அதை வந்து மாத்துறாரு. என்ன பண்றாரு அப்படின்னு என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது
கர்த்தருடைய அந்த பேச்சை கேட்டு அதுக்கு உறுதுணையா இருந்த அந்த பாம்புகள் அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, பொய்க்கு வந்து துணை போனாங்க. அததான் இங்க வந்து பிரம்மா சொல்றாரு, யாரெல்லாம் அந்த மாதிரி பொய்க்கு துணை போனாங்களோ அவங்க எல்லாருமே தான் அந்த யாகத்துல வந்து விழுவாங்க. யாரெல்லாம் வந்து தர்மத்துக்காக அம்மாவுடைய அந்த பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் வந்துட்டீங்க இல்லையா, அதனால நீங்க யாருமே வந்து அந்த யஜ்யத்துல வந்து நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு பிரம்மா வந்து வரம் கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது இன்னைக்கு நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் யார் வந்து அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுடைய ஒரு பேச்சை கேட்டு நடக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான தர்மம்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிகாரத்துல இருக்கிறதே வந்து அது ஏதோ வந்து ஒரு கடவுளுடைய ஒரு ஏற்பாடு மாதிரியோ, இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள பகைச்சுக்கிட்டா நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு கற்பனையா வந்து என்ன பண்றாங்க நினைச்சுக்கிட்டு, அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க யாரு என்ன சொன்னாலும் வந்து அதன்படி நடக்கிறாங்க. அது வந்து பௌதிக வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த ரெண்டுக்குள்ளேயுமே வந்து இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்றவங்களுடைய ஒரு சமூகத்துக்குள்ள கூட இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரத்துல இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் அது கரெக்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை வந்து ஏத்துக்கிறாங்க. அதனால பின்னாடி அவங்களுக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிறத அவங்க வந்து நினைச்சு பார்க்கறது இல்லை. ஆனா யார் ஒருத்தவங்க வந்து தர்மத்துக்காக வந்து வாழ்றாங்களோ, அதை கடைபிடிக்கிறாங்களோ, அவங்க தற்சமயத்துக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருந்தா கூட கடைசியில வந்து ஜெயிக்க போறது எதுனா தர்மம் தான் ஜெயிக்கும், சத்தியம் தான் ஜெயிக்கும் இல்லையா? அதனால இங்க பிரம்மா அந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடுத்த உடனே இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சதுக்கு நன்றின்னு சொல்லி பிரம்மாவை வணங்கி அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி என்ன பண்றாங்க, நாகலோகம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நாகலோகத்துக்கு வந்து போறாங்க. அப்போ அந்த கூட்டத்தின் தலைவராக இருந்தது வந்து ஆதிசேஷன் அனந்தன். அவர் வந்து என்ன பண்றாரு, நான் இனிமே இந்த மாதிரியான லௌகிகமான ஒரு வாழ்க்கையில நான் எனக்கு ஈடுபடுறதுக்கு எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லை. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, என்னை வந்து லோக கல்யாணம், அதாவது உலக நன்மைக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் சரியான ஒரு தபசியம் பண்றதுக்காகவும் நான் அந்த மாதிரியான ஒரு சேவை பண்றதுக்கும் எனக்கு நீங்க பாக்கியத்தை கொடுக்கணும்னு கேட்ட உடனே பிரம்மாவும் அவர் தபசியம் பண்றதுக்கான ஒரு இடத்தையும் காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த லோக கல்யாணம் உலக நன்மைக்காக நீ என்ன பண்ண, இந்த 14 லோகங்களையும் உன்னுடைய தலைமையில தாங்கக்கூடிய ஒரு சேவையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து ஆதிசேஷனுக்கு அந்த ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஆதிசேஷன் வாசுகியை வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவராக நியமிச்சுட்டு ஆதிசேஷன் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து தபஸ் பண்ண வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்து கீழே போயிடுறாங்க, வெயிட் பண்றாங்க. இந்த மாதிரி ஜரத்காருங்கிற அந்த ரிஷி எப்போ வருவாரு, அது மாதிரி இந்த யஜ்யம் பண்றதுக்கான காலம் எப்போ வரும், அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கான அந்த பணியை எப்போ பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் கருடன் வந்து மற்ற பாம்புகளை எல்லாம் வந்து பயங்கரமா வேட்டையாடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ அந்த பாம்புகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சு, அவங்க எல்லாரும் வந்து ஒரு டீலிங் வச்சுக்கிட்டாங்க கருடனோட. இந்த மாதிரி வந்து எங்களுடைய இனத்தையே வந்து கருடன் வந்து அழிச்சுவார் போல தெரியுது, அதனால கருடன் கிட்ட இருந்து எங்களுடைய குலத்தை நீங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து தேவர்கள்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ தேவர்கள் வந்து கருடன்கிட்ட இந்த மாதிரி ஒரு இனத்தை அழிக்கிறது தப்பு, அதுக்கு பதிலாக வந்து ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம்னு சொன்ன உடனே கருடனும் அதை வந்து கேட்டுக்கிறாரு. அப்போ இந்த பாம்புகள் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு தீபம் என்னன்னா ரமணக தீபம் அப்படின்னு சொல்லி பேரு. அங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தினமும் வந்து ஒரு பாம்பை அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, உனக்கு இரையா கொடுத்துருவாங்க, நீ என்ன பண்ணு அந்த பாம்பை மட்டும் நீ சாப்பிட்டு வேற யாரையும் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் வந்த உடனே சரி அப்படின்னு சொல்லி கருடன் வந்து அதை ஏத்துக்கிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய தாய்கிட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஆல்ரெடி வந்து நாராயணனுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா, நான் வந்து உங்களுக்கு நித்தியமா நான் சேவை பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன்னு அவர் வந்து வாக்கு கொடுத்துருந்தாரு.
அது ஞாபகம் வந்ததுனால அஃப்கோர்ஸ் அவருடைய அந்த சேவையெல்லாம் முடிஞ்சதுனால நான் போறேம்மா, நீங்க உங்களுக்கு எப்போ என்னுடைய சேவை இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பினத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வந்து பகவான் நாராயணனுடைய அந்த சேவைக்காக அவர் வந்து போயிடுறாரு. கருடனுடைய சேவை அப்படிங்கிறது அபரிமிதமானது. அவர் பகவானுக்காக, பகவானுடைய ஒரு நித்திய சுரி, நித்திய சகா. அவர் எல்லா அவதாரங்கள்லையும் பகவானுக்கு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அர்ச்சாரூபத்துல இருந்தாலும் அவர் வந்து சேவை பண்றாரு. இல்ல வேற எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும் கருடர் வந்து என்ன பண்றாரு, அங்க வந்து பகவானுக்கு வந்து கைங்கரியம் பண்றாரு. ராம அவதாரத்துல கூட வந்து என்ன பண்றாரு, நாகபாசனத்தினால கட்டி இருக்கும்போது அங்க வந்து கருடர் தான் என்ன பண்றாரு, லக்ஷ்மணனை வந்து நாகபாசனத்துல இருந்து விடுவிக்கிறாரு. என்னது ஆழ்வார் திருநகரி. அந்த ஆழ்வார் திருநகரியில வந்து நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இருக்கு, ஐம்பொன் விக்கிரகம். அந்த விக்கிரகம் வந்து ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அங்க அந்நிய படையெடுப்பின் காரணமாக அந்த விக்கிரகத்துக்கு வந்து ஒரு ஆபத்து வந்தது. அதனால அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணாங்க, ஒரு ஆழமான ஒரு இடம், என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உள்ள யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கலாம்னு சொல்லி அதுக்காக வந்து முயற்சி பண்ணி மறைச்சு வைக்கிறாங்க. ஸோ பல காலங்கள் வந்து அங்க இருந்து வெளியில எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கப்புறமா அந்த விக்கிரகம் அங்க இருந்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வந்து மறந்து போயிடுது, மறைஞ்சிருது, பல பேருக்கு தெரியவே இல்லை. ஆனா முன்னாடி இந்த மாதிரியான நம்மாழ்வாருடைய ஒரு விக்கிரகம் இருந்தது, அது காணாமல் போயிருக்குங்கிற விஷயம் மட்டும் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ எங்க இருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி, நம்மாழ்வார்கிட்டயே பிரார்த்தனை பண்ணி, தயவு செய்து வெளியில நீங்க வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, அந்த மாதிரி ஒரு கிணறுக்குள்ள அவர் வந்து அதை தூர் வரக்கூடிய ஒரு பணி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து ஒரு கழுகு அது என்ன பண்ணுது, குளத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு இடத்த பக்கத்துல வந்து அது உட்காந்துருக்கு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, கழுகு வந்து பொதுவாகவே வந்து உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவை. அது வந்து ரொம்ப தாழ்வான ஒரு இடத்துல இல்லைன்னா வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள வந்துலாம் வந்து என்ன என்ன பண்ணாது, அது வந்து வசிக்காது. அது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இந்த கழுகு இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அந்த கழுகு வந்து என்ன பண்ணுது, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த பார்த்து சடகோபன் சடகோபன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததாம். அப்ப அதை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஆச்சரியமானது, எப்படி கழுகு பேசுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து அவங்க கிளியர் பண்ணி பார்க்கும்போது அங்க நம்மாழ்வாருடைய விக்கிரகம் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த விதத்துல கருடன் வந்து என்ன பண்றாரு, பகவானுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் எப்போதும் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கருட சேவை அப்படிங்கிறது எல்லா கோவில்லையுமே வந்து ரொம்ப பிரசித்தமானது. ஒவ்வொரு ஊர்கள்லையும் வந்துட்டு கருட சேவை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆண்டாள் கோவில்ல பாத்தீங்கன்னா 5 கருட சேவை நடக்கும். அப்புறமா ஆழ்வார் திருநகரியில வந்து 9 கருட சேவை நடக்கும். திருநாங்கூர்ங்கிற திவ்ய தேசத்துல 11 கருட சேவை நடக்கும். இந்த மாதிரி நாச்சியார் கோயில்ல வந்து கல்கருட சேவை ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. அந்த கல்கருடன் வந்து உள்ள இருந்து தூக்கும் போது 4 பேர் தூக்குவாங்க, கொஞ்சம் வெளியில வந்தா 8 பேரு, அப்புறம் 16 பேரு, அப்புறம் 32 பேரு, அப்புறம் 64 பேரு. இந்த மாதிரி வந்து பயங்கரமா அது வந்து வெளியில வர வர வந்து வெயிட் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி திரும்ப உள்ள கொண்டு போய் வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும். உள்ளுக்குள்ள தூக்கி வைக்கும்போது கடைசியில 4 பேர் தான் வைப்பாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு முறை இது பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்து போயிருந்தேன், நான் பார்த்தேன். ஸோ முதல்ல கருடர் அந்த மாதிரி 4 பேர் தான் வந்து எடுத்துட்டு வர்றாங்க. வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது அவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஸோ அந்த விதத்துல கருடனுடைய வைபவம் பேசணும் அப்படின்னு சொன்னாலே அதுவே நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு வகுப்பா வந்து பேசலாம். அந்த அளவுக்கு
அளவுக்கு பகவானுக்கு இந்த வருடன் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்க இன்னொரு பக்கம் ஜனமேஜயன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அரசன் இந்த யஜ்ஞத்தை தொடங்குவதற்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த யஜ்ஞசாலை அமைக்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அந்த யஜ்ஞசாலையை நிர்மாணிக்கிறதுக்குன்னு ஒருத்தரை வந்து நியமிச்சு அவருக்கு வந்து அந்த வேலையை கொடுத்து யஜ்ஞசாலையை நிர்மாணிக்க சொல்றாரு. அவர் அந்த யஜ்ஞசாலையெல்லாம் வந்து நல்லா வந்து நிர்மாணிச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசரை வந்து பார்த்து பேசும்போது அவர் வந்து சொன்னாரு, அரசே, என்னுடைய வேலையெல்லாம் நான் நல்லபடியாக நான் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வேலையை நான் தொடங்கும் போதே வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன அபசகுணம் ஏற்பட்டது. அந்த சின்ன அபசகுணம் ஏற்பட்டதுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், இந்த யாகமானது பூர்த்தி அடையுமா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த யாகசாலையை நிர்மாணம் பண்ணவர் வந்து சொல்றாரு. அதை கேட்டுட்டு அரசனுக்கு வந்து என்னடா அது, முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம் அந்த சர்மா அப்படிங்கிற, அதாவது சரமாங்கிற அந்த நாய் அது வந்து சாபம் கொடுத்தது, நீங்க வந்து பண்ண போற யஜ்யம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னடான்னு பார்த்தா இந்த யஜ்யசாலையை நிர்மாணம் பண்ணவரும் வந்துட்டு என்னமோ சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நல்ல ஜோதிட சாஸ்திரத்துல வந்து தேர்ச்சியான அந்த பண்டிதர்கள்ட்ட எல்லாம் வந்து கேட்டாங்க. அப்பயும் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களும் அதே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த யஜ்யம் வந்து தடங்கலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவர் வந்து அதை பத்தி கவலைப்படலை. இதை வந்து நான் செஞ்சேதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த யாகத்தை வந்து அவர் தொடங்குறாரு. அந்த யாகத்துல வியாசதேவரையும் அவர் வந்து அழைச்சிருந்தாரு. வியாசதேவரையும் கூப்பிட்டு அவங்க வந்து உட்கார வச்சிருந்தாங்க. பட் யாகத்தை பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா உதங்கர் தான் வந்து யஜ்யத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. யஜ்யம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அதே நேரத்துல பகவானுடைய கதைகளையும் கேட்கறது அப்படிங்கிறது பக்கம். அதனால ஜனமேஜயன் வந்து வியாசர்கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சார், நீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பாண்டவர்களுடைய சரித்திரத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வியாசர் வந்து என்னால வந்து அது பூர்த்தியா வந்து சொல்ற அளவுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை, என்னுடைய சீடனான வைசம்பாயனன் கிட்ட நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வைசம்பாயனனை வந்து அந்த சத்திரத்துல, அதாவது அந்த யஜ்யத்துல இந்த மகாபாரதத்தை சொல்லக்கூடிய சேவையை அவருக்கு கொடுத்துட்டு வியாசர் ஒரு நாள் மட்டும் யஜ்யத்தை அட்டன் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ தினமும் வந்து யஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் யஜ்யம் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து மத்தியான வேலையில உணவு அருந்திட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க, ஓய்வு எடுக்க மாட்டாங்க, பகவானுடைய கதைகளை வந்து கேட்பாங்க. ஸோ நைட்டு வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, கதைகளை கேட்டுட்டு அப்புறமா வந்து தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸா வந்து எங்கேஜா இருப்பாங்க. அப்படி இந்த யஜ்யமானது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் யஜ்யத்திலையும் பல விதமான பாம்புகள் வந்து என்ன ஆகுறாங்க, அவங்க எல்லாம் யஜ்யத்துல வந்து விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து தக்ஷகன் வந்து இன்னும் வரல. ஆனா யஜ்யம் பண்றதே யாருக்காக, தக்ஷகன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒவ்வொரு நாளும் போக போக வந்து யஜ்யம் வந்து இன்னும் வந்து தீவிரமாகுது, பயங்கரமா தீவிரமாகுது. எப்படினாலும் வந்து தக்ஷகன் வந்து இந்த யாகம் தடைபடுறதுக்குள்ள வந்து விழுகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தக்ஷகன் வந்து என்ன பண்றான், வாசுகிட்ட வந்து இந்த மாதிரி யஜ்யம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, நீங்க என்ன பண்ணணும், எப்படினாலும் வந்து இந்த யஜ்யத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு என்ன பண்றான், அங்க வந்து கிளம்பிடுறான். இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், ஜரத்காருங்கிற அந்த ரிஷிக்கு இவங்களுடைய தங்கச்சியான ஜரத்காருங்கிற அந்த பெண்ணை ஏற்கனவே அவங்க வந்து திருமணம் செய்து கொடுத்துருந்தாங்க. அப்போ திருமணம் செய்து கொடுத்திருந்தப்போ அந்த ரிஷிக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தான் வந்து ஆஸ்திகர் அப்படின்னு சொல்லி பேர். குழந்தை வந்து கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து இவர் ஒரு நாள் வந்து என்ன ஆகிறாரு, சாயங்கால வேலையில வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாரு. பொது சந்தியா வேலையில வந்து என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. அதுலேயும் இவர் வந்து ஒரு நல்ல நியமத்தோட வந்து சந்தியா வந்தனத்தை தினமும் தவறாமல் செய்யக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து ரொம்ப
அசதியா அவர் வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சது. அப்போ அவருடைய மனைவி வந்து இவரை எழுப்பலாமா வேண்டாமான்னு வந்து ஒரு சந்தேகத்துல இருக்கிறாங்க. எழுப்புனா கோச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். எழுப்பல அப்படின்னு சொன்னா சந்தியா காலம் தவறிடுச்சு, நான் வந்து இந்த மாதிரி சந்தியாவந்தனம் செய்ய முடியாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு திட்டு வரணும் ஒரு பயம். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம எழுப்பாம விட்டு திட்டு வாங்குறத விட அட்லீஸ்ட் எழுப்பணும்னா அவருடைய சந்தியா காலத்தையாச்சும் வந்து ஒழுங்கா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எழுப்பிடுறாங்க. அவரு வந்து தன்னுடைய சந்தியாவந்தனத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன பண்றாரு, அந்த பெண்ணை வந்து திட்டுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, என்னை வந்து அவர் திருமணம் செய்து கொள்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாரு. எந்த நேரத்திலையும் என்னைய வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, அப்பமரியாதை செய்யக்கூடாது. அப்படி நீ என்னை வந்து ஏதாவது அப்பமரியாதை பண்ண அப்படின்னு சொன்னா அந்த நிமிஷமே நான் வந்து உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் அலம்படி இந்த பெண் என்னை வந்து நீ அவமானம் பண்ணிட்ட. ஏன் அப்படின்னு சொன்னா, சந்தியா காலத்துல வந்து நான் என்னுடைய சந்தியாவந்தனத்தை பண்ணாம நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்குள்ள நீ என்னை வந்து ஒரு தப்பா நினைச்சிட்ட. இல்லைன்னா எனக்கு வந்து சந்தியா நேரம் வந்து தெரியாதா, நான் எந்திக்க மாட்டேனா, ஏன் நீ வந்து என்னை எழுப்புன அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, இனிமே நான் உன்னோடைய வாழ மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. சந்தியாவந்தனத்துக்கு எழுப்புனது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அந்த அம்மாவை விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்போ அந்த அம்மா திரும்ப வந்து தன்னுடைய அண்ணனான வாசிக்கிட்டே வர்றாங்க. இப்படி என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வாசுகி சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நீ இப்போ எனக்கு கர்ப்பமா இருக்கிறியா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஆமா கண்டிப்பா நான் கர்ப்பமா தான் இருக்கிறேன், அவருடைய சிசு என்னுடைய வயிற்றுல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரைட் ஓகே ரொம்ப நன்றி, இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா உன்னை வந்து அவருக்கு திருமணம் செய்து கொடுத்ததோடைய நோக்கமே இதுதான். அவருடைய குழந்தை தான் நம்மளுடைய வம்சத்தையே காப்பாற்ற போகுது. பரவாயில்ல, நீ வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரேன்னு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சியை கூட வச்சு அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து என்ன பண்றாங்க, சிவனர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சிஷ்யனா வந்து சேர்க்கிறாங்க. அதாவது சிவனர் அப்படின்னு சொன்னா யாரு, பிருகு ரிஷியோடைய குழந்தை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர்கிட்ட இவர் வந்து நல்லா வேத சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து படிச்சு அவர் வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. ஸோ அந்த நேரத்துல தான் இந்த யஜ்யமானது வந்து நடக்குது. தக்ஷகன் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி யஜ்யம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அப்புறம் இமீடியட்டா வந்து வாசுகி வந்து என்ன பண்றாரு, அவர் ஆஹ் சேவனர்கிட்ட போய் பேசி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, தான் போய் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே சேவனரும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஆஸ்திகர் அங்கிருந்து கிளம்பி ஜனமேஜயனுடைய அந்த யஜ்யசாலைக்கு வந்து வர்றாரு. அந்த யஜ்யசாலைக்கு வந்து உள்ள வரல, வெளியிலேயே நின்றுட்டு என்ன பண்றாரு, வெளியிலேயே நின்று அவர் வந்து நல்ல ஒரு வேத மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறாரு. அந்த வேத மந்திரங்களை உச்சரிக்கிற அந்த சப்தத்தை கேட்டே வந்து இந்த பிராமணர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு அற்புதமா ஸ்ருதி சுத்தமா வந்துட்டு வேத மந்திரங்களை உச்சரிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில வந்து பார்த்தாங்க. ரொம்ப ஒரு யங் பாய், ஒரு இளமையான ஒரு தேகத்தை கொண்ட ஒரு பையன். அவர் வந்து உட்காந்து வேத மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு, யாரு நீங்க, யஜ்யம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு பிராமணர் ஒரு யஜ்யத்தை வந்து அதாவது வேத மந்திரங்களை எல்லாம் இப்படி உச்சரிக்கக்கூடிய நபர் யஜ்யத்துல வந்து கலந்துக்காம இப்படி நீங்க வெளியில இருக்கலாமா, தயவுசெய்து நீங்க வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் அவரை வந்து உள்ள கூட்டிட்டு வராங்க. சின்ன பையன்தான், ஆனாலும் இவங்க எல்லாரும் வந்து அவருடைய தேஜஸை பார்த்து அவருடைய அந்த மந்திர உச்சாடனத்தை பார்த்து எல்லாரும் மரியாதையா உள்ள கூட்டிட்டு வராங்க. அரசனும் அவரை ரொம்ப வந்து மரியாதையா வரவேற்கிறாரு. ஸோ எல்லாரும் வந்து இப்போ நீங்க எங்களுடைய ஒரு அதிதியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த என்ன மாதிரியான சேவை பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ஆஸ்திகர் வந்து சொல்றாரு, நான் என்ன கேட்டாலும் நீங்க எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கண்டிப்பா கொடுப்போம், நீங்க வந்து ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு தேஜஸான ஒரு பிரம்மச்சாரிய நாங்க பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சிவன ரிஷி கிட்ட இருந்து நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. அப்போ உங்க குரு எப்பேற்பட்டவர், உங்களுக்கு நாங்க ஏதாவது வந்து சேவை பண்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம், நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அரசனும் ஏத்துக்கிறான். அதுக்கப்புறமா ஆஸ்திகர் வந்து நீங்க இந்த யஜ்யத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு.
யஜ்யத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம். என்னடா அது, யஜ்யத்துக்கு வந்ததே ஒரு யஜ்யத்தை நிறுத்துறதுக்கு தானா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டதுனால சரி யஜ்யத்தை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணி என்ன ஆகுறாங்க, அந்த யஜ்யம் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அந்த தட்சகன் வந்து இந்திரனை போய் வந்து தஞ்சம் அடைகிறது. அதுக்கப்புறமா இந்த உத்தங்கர் வந்து ஆஹ், இந்திரன் கிட்ட அவர் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாருங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்திரனும் சேர்த்து யாகத்துல வந்து விழுகணும் அப்படின்னு வந்து அவங்க மந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடிய அந்த நேரத்துலதான் ஆஸ்திகர் வந்து என்ன பண்றாரு, யஜ்யத்தை வந்து நிப்பாட்டுறாரு. ஸோ அந்த விதத்துல தட்சகன் வந்து தப்பிச்சிடுறாரு, மற்ற அனைத்து பாம்புகளுமே வந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா யஜ்யம் வந்து நின்றது. எல்லாரும் அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிடுறாங்க. ஆனாலும் வந்து ஜனமேஜயனுக்கு வந்து யஜ்யம் தடைப்பட்டது பரவாயில்ல, அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். பலவிதமான காரணங்கள் அதுக்கு இருக்கு. ஆனாலும் வந்து எனக்கு பாண்டவருடைய கதைகளை கேட்கணுங்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கு. தயவு செய்து எனக்கு என்ன பண்ணுங்க, அதை நீங்க வந்து தொடர்ந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால வைசம்பாயனரன் என்ன பண்றாரு, மகாபாரதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த யஜ்யத்துக்கு அப்புறமா. இப்போ இந்த சரித்திரத்திற்கு அப்புறமா ஆரம்பிக்கக்கூடியதுதான் வந்து அம்ச அம்ச பர்வதம் அப்படின்னு சொல்லி, பருவா அப்படின்னு சொல்லி, அம்ச பருவம் அப்படின்னு சொன்னா யார் யாரெல்லாம் என்னென்ன அம்சத்துல வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்திக பருவம், அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த ஆஸ்திக பருவம் யார் ஒருத்தவங்க வந்துட்டு முழுமையா கேட்டாங்களோ, படிச்சாங்களோ, சொன்னாங்களோ, இல்லை கேட்கறதுக்கு வந்து உதவியா இருந்திருக்காங்களோ, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பாம்புகள்னால ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு தோஷம் இருந்தா அது எல்லாமே அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல வந்து அதுக்கான ஒரு பலன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது வந்து ஒரு பாம்பு ஒருத்தரை வந்து இது அவர் அவரை தீண்டணும்னு சொல்லி வந்தது அப்படின்னா கூட அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் இந்த ஆஸ்திகருடைய சரித்திரத்தை வந்து நினைச்சுக்கிட்டு ஆஸ்திகர் தான் உங்களை எல்லாரையுமே வந்துட்டு யஜ்யத்துல இருந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை நினைச்சுக்கிட்டு ஆஸ்திகருடைய பேரை சொல்லி இந்த பாம்பு என்னை விட்டு என்னுடைய பாதையை விட்டு விலகி போகட்டும் அப்படின்னு வந்து சொன்னா அந்த பாம்பு கண்டிப்பா வந்து அவருடைய பாதையை விட்டு அது வெளியே போயிருமா. அப்படி போகாம அதையும் தாண்டி அந்த பாம்பு அந்த நபரை வந்து தீண்டணும்னு சொல்லி வந்தா அந்த பாம்புடைய தலை வந்து சுக்குநூறா வெடிச்சு அந்த பாம்பு இறந்துரும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல வந்து பல சுருதி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து வைசம்பாயனர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஒரு நபர்கள் கேரக்டர் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் யாரு யாருடைய அம்சமாக பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு உப பருவம் தான் அம்ச பருவம் அப்படின்னு பருவா அப்படின்னு பேரு. அதுல அவர் கொடுத்துருக்கிற அந்த பேர்கள் எல்லாரையுமே நம்ம வந்து படிக்கணும்னு சொன்னா அதுக்கு மட்டுமே வந்து ஒரு கிளாஸ் தனியா வேணும். ஆனாலும் ரொம்ப குறிப்பிட்ட சில பேர்களை மட்டும் வந்து சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நபர்கள், அவங்க யாருடைய அம்சம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா சம்பவ பருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு உப பருவம், அது இந்த ஆதி பருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உப பருவம் சம்பவ பருவம்னு சொல்லி இவங்களுடைய பிறப்புலாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே அங்கிருந்து தான் மகாபாரதம் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சொல்றதெல்லாம் இதுக்கான ஒரு முன்னோட்டம், மகாபாரதம்ன்ற அந்த ஒரு கதை சொல்ல ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அதெல்லாம். இந்த சம்பவ பருவத்துல இருந்து தான் வந்து ஒவ்வொரு கேரக்டர் எப்படி பிறந்தாங்கங்கிற அந்த ஒரு சரித்திரமே வர ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இனிமே வரப்போறது. ஏன்னா அதுலதான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. முதல்ல இப்போ வந்து யார் யார் யாருடைய அம்சம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பீஷ்மர், அவர் வந்து அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர், தேவா அப்படின்னு ஒரு பேர். அந்த ஒரு வசு இங்க வந்து தேவவிரதா அப்படின்னு சொல்லி பிறந்தாரு. பின்னாடி அவருக்கு வந்து பீஷ்மர் அப்படின்னு பேர் வந்தது. அவர் குழந்தையாக பிறந்த போது அவருக்கு வச்ச பேர் என்னன்னா தேவவிரதன். பின்னாடி அவருக்கு வந்து பீஷ்மர்னு வந்து பேர் வந்தது. அது அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வியாசர் சாக்ஷாத் விஷ்ணுவினுடைய ஒரு அம்சம், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். திருதராஷ்டிரன் வந்து யாரு அப்படின்னு சொன்னா, திருதராஷ்டிரன் வந்து ஒரு கந்தர்வனுடைய ஒரு அம்சம்.
பாண்டு யாரு அப்படின்னு சொன்னா மருத்துக்கள், சப்த மருத்துக்கள் இருக்கிறாங்க. அந்த மருத்துக்கள் வந்து ஆக்சுவலா 49 பேர், அதுல 7 பேர் முக்கியமான பேர். அதுல வந்து ஒரு சப்த மருத்துக்கள்ல ஒருத்தர் பாண்டு. எப்படி அஷ்ட வசுக்கள் சொன்னோம், அது மாதிரி சப்த வசுக்கள். ஓகே. விதுரர் வந்து யமதர்மருடைய ஒரு அம்சம். அதுக்கப்புறமா காந்தாரி அப்படிங்கிறவங்க வந்து மதி அப்படிங்கிற ஒரு அப்சரஸோடைய ஒரு அம்சம். குந்தி அப்படிங்கிறவங்க வந்து சித்தி அப்படின்ற ஒரு அப்சரஸோடைய அம்சம். மாத்ரி அவங்க யாரு அப்படின்னு சொன்னா திருதி அப்படிங்கிற ஒரு அப்சரஸோடைய அம்சம். அடுத்து சகுனி அப்படிங்கிறவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஃபேமஸான ஒரு கேரக்டர். அவர் வந்து துவாபர யுகத்துடைய ஒரு அம்சம். யுக புருஷன் அப்படிங்கிறவங்க உண்டு. எப்படி கலியுகத்துக்குன்னு ஒரு கலிபுருஷன் இருக்காங்க இல்லையா, அவனை தானே பரிசுத் மகாராஜர் தண்டிக்கிறாரு. அது மாதிரி துவாபர யுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யுக புருஷன் இருக்கிறாரு. அந்த யுக புருஷனுடைய ஒரு அம்சமா தான் சகுனி வந்து பிறக்கிறாரு. ஓகே. அடுத்தது வந்து துரியோதனன் கலியுகத்துடைய ஒரு அம்சம். அதுக்கப்புறம் அபிமன்யு சந்திரனுடைய பையன் தான் அபிமன்யு. அந்த ஸ்டோரி நம்ம பார்ப்போம். ஜராசந்தன் யாரு அப்படின்னு சொன்னா விப்ரசித்தி அப்படின்ற ஒரு அசுரனுடைய ஒரு அம்சம். கம்சன் யாரு அப்படின்னு சொன்னா காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுரனுடைய அம்சம். கிருப்பர் யாரு அப்படின்னு சொன்னா 11 ருத்ரர்கள்ல ஒருத்தர் தான் கிருப்பர். துரோணாச்சாரியார் வந்து யாருன்னா பிரகஸ்பதி, பிரகஸ்பதியோடைய ஒரு அம்சம். அதுதான் வந்து துரோணாச்சாரியார். அஸ்வத்தாமா யாரு அப்படின்னு பார்த்தா அஸ்வத்தாமாவும் 11 ருத்ரர்கள்ல ஒரு ருத்ர அம்சம் தான் அஸ்வத்தாமா. திரௌபதி யாரு அப்படின்னு சொன்னா இந்திரனுடைய மனைவி இந்திராணி, சச்சிதேவி. கிருப்பர் வந்து சொல்லிட்டணும். அடுத்து இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் இவங்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல பேர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நமக்கு என்ன சொன்னாலும் நமக்கு வந்து ஞாபகத்துல இருக்க போறதில்லை. அதனால வந்து ஜஸ்ட் யாருக்கு யாருடைய ஒரு அம்சமா இருப்பாங்க நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு பேர்களை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இது வந்து அம்ச பருவம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து சம்பவ பருவம். இந்த சம்பவ பருவத்துலதான் வந்து யார் யாரு யாருக்காக பிறந்தார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவ பருவத்துல இந்த பாண்டவர்கள் எங்க யாருக்கு பிறந்தாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி வியாசர் என்ன பண்றாரு, பிரம்மால இருந்து ஆரம்பிக்கிறாரு. பிரம்மா எப்படி வந்து பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு அப்படிங்கிறதுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறமா அவர் வந்து பாண்டவர்கள் வரைக்கும் வர்றாரு. ஸோ அது சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்துக்கே போயிடுறாரு. பாண்டவர்களுடைய பிறந்த ஒரு சரித்திரத்தை கேட்கணும்னு கேட்டா அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, சிருஷ்டியினுடைய தொடக்கத்துக்கே போயிடுறாரு. ஸோ சிருஷ்டியினுடைய தொடக்கத்துல இருந்து எப்படி உற்பத்தி ஆனாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து நாபி கமலத்துல பிரம்மா வந்து தோன்றுறாரு. பயங்கரமான ஒரு இருட்டா இருக்கு. அவர் வந்து ஒரு தாமரை மேல உட்கார்ந்துருக்கிறத மட்டும்தான் அவரால் வந்து பார்க்க முடியுது. வேற எதுவுமே வந்து அவருக்கு தெரியல. பயங்கரமான பலத்த ஒரு புயல் வீசுது. தாமரை வந்து இங்கேயும் அங்கேயும் ஆடுது. அவருக்கு பயமா இருக்கு, எங்கேயும் கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு. விழுந்தா எங்க விழுவேன்னே தெரியாதே, கீழே என்ன இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பயத்தோட இருக்கிறாரு. அப்ப இந்த தாமரை மலர் எங்க இருந்து வருது, இந்த தாமரை மலருக்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த தாமரை தண்டுக்குள்ள அவர் வந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதோடைய ஆதாரத்தை தேடி தேடி அவர் வந்து போறாரு 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 போய்கிட்டே இருக்கிறாரு. அவனால கண்டே பிடிக்க முடியல. 100 வருட காலம் பிரயாணம் பண்ணா கூட அவனால கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துலதான் நம்ம பாகவதத்துல கூட படிக்கிற மாதிரி தப்பா தப்பா தப்பான்னு வந்து ஒரு சப்தம் கேட்குது. அதை கேட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, ஓ யாரோ எனக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, அவர் வந்து திரும்ப தன்னுடைய இடத்துக்கே வந்துடுறாரு. தாமரை மலருக்கே மேல வந்து அங்க உட்காந்து என்ன பண்றாரு, தபஸ் பண்றாரு. அந்த தபத்தினுடைய காரணமா பகவான் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிரயத்தனம் நம்ம பண்ணணும். ஆனா எவ்வளவுதான் நம்ம பிரயத்தனம் பண்ணாலும் நம்மளுடைய முயற்சியினால நம்ம என்ன பண்ண முடியாது, பகவானை அடைய முடியாது. நம்மளுடைய பிரயத்தனத்தை பார்த்து பகவான் சந்தோஷப்பட்டாருன்னா பகவான் என்ன பண்ணலாம், நமக்கு காட்சி கொடுக்கலாம்.
அப்படிதான் வந்து நம்ம பகவானை வந்து பார்க்க முடியுமே தவிர, நம்மளுடைய ஒரு சுய முயற்சியினால நான் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன் அதனால பகவான் எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம பகவானுக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போட முடியாது. ஸோ பகவான் வந்து காட்சி கொடுத்து நீ வந்து இனிமே பிரபஞ்ச சிருஷ்டியோடைய ஒரு விவகாரத்தை நீ பார்த்துக்கணும்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. பிரம்மாவும் அதை வந்து ஏத்துக்கிறாரு. எப்படி நான் சிருஷ்டி பண்றேன்னு கேட்கும்போது பிரம்மாவுக்கு வந்து பகவான் வேதத்தை கொடுத்து வேதத்துல சொல்லியிருக்கிறபடி நீ வந்து சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஒரு ஜீவராசியும் எப்படி இருக்கணும், எந்த கர்ம வினைக்கு எந்த ஒரு தேகத்தை கொடுக்கணும், அதுக்கு ஆயுள் காலத்தை எவ்வளவு கொடுக்கணும், அதுக்கு பேர் என்ன கொடுக்கணும், உணவு என்னன்னு சொல்லி நியமனம் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஆதி கால சிருஷ்டியிலேயே வந்து என்ன ஆகப்பட்டது, நியமிக்கப்பட்டது. பேரு வந்ததா, பேரு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த உயிர் வந்ததா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். முதல்ல பேரு தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து உயிர் வந்தது. ஏன்னா பகவான் வந்து வேதத்துல ஆல்ரெடி அந்த பேர்களை கொடுத்துட்டாரு. அந்த பேருக்கேத்த ஒரு உயிரை வந்து பிரம்மா என்ன பண்றாரு, சிருஷ்டி பண்றாரு. சிங்கம் அப்படின்னு சொன்னா சிங்கங்கிற பேர் ஏற்கனவே இருந்தது, அந்த உருவம் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ அதனால பிரம்மா அந்த மாதிரி வந்து சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லி அவர் தன்னுடைய சிருஷ்டியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய சிருஷ்டியின் முதலா வந்து கர்தமர் அப்படிங்கிற ஒரு ரிஷியை வந்து சிருஷ்டி பண்றாரு. கர்தமரை வந்து தோற்றுவித்து இந்த மாதிரி எனக்கு நீ வந்து சிருஷ்டி விவகாரத்தில் நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா நான் பண்றேன், என்னை படைப்பதே நீங்க தான், உங்களுடைய பேச்சை நான் மீற முடியாது, நான் கண்டிப்பா பண்றேன்னு சொன்ன உடனே ஆனா அதுக்கான ஒரு சக்தி எனக்கு தேவை, நான் வந்து கொஞ்சம் தபஸ் பண்ணிட்டு வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னோடனே பிரம்மாவும் ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவர் வந்து தபஸ் பண்ண போயிடுறாரு. அதுக்கப்புறமா இன்னும் வந்து சிருஷ்டிக்கு நிறைய பேர் தேவைன்னு சொல்லி இன்னும் அடுத்த கட்ட சிருஷ்டிக்கு வந்து போறாரு. அப்பதான் வந்து சனத்குமாரர்களை வந்து படைக்கிறாரு. சனத்குமாரர்கள் நாங்க வந்து பிரம்ம ஞானத்திலே இருக்கணும், பகவானுடைய ஸ்மரணத்திலே இருக்கணும், எங்களால வந்து சிருஷ்டியில வந்து பங்கெடுக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து போயிடுறாங்க. அப்பதான் வந்து பிரம்மாவுக்கு கோபம் வருது, என்னடா அது சிருஷ்டி நான் ஆரம்பத்திலேயே, அதுவும் நான் சிருஷ்டி பண்ணவனே என் பேச்ச கேட்க மாட்டேன்றானேன்னு சொல்லி அவருக்கு கோபம் வருது. அந்த கோபத்திலிருந்து பிறந்தவர் தான் ருத்ரர். அவர் பிறக்கும் போதே வந்து பயங்கரமான ஒரு அழுகையோடு பிறந்ததுனாலதான் அவருக்கு ருத்ரா அப்படின்னு சொல்லியே பேரே வந்தது. ருத்ரா அப்படின்னாலே அழுகை அப்படின்னு பேரு அர்த்தம். அப்புறமா அழுகையை வந்து நிப்பாட்டி உனக்கு நான் வந்து ருத்ரன்னு பேர் கொடுக்குறேன், உனக்கு இந்த மாதிரி வந்து இந்த இடமெல்லாம் வந்து உனக்கு ஸ்டே பண்றதுக்கு நான் கொடுக்குறேன், நீ வந்து அழுகாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா ருத்ரன் கேட்கிறாருன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சேவை பண்ணணும்னு, நான் சிருஷ்டி பண்ணலான்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா, ஆனா எனக்கு வந்து ரொம்ப பண்ண முடியல, உன்னால முடிஞ்சா நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி சிவபெருமான் அந்த ருத்ரன் வந்து சிருஷ்டிக்காக வந்து முயற்சி பண்றாரு. அவர் சிருஷ்டி பண்றதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வர்றதெல்லாம் என்ன ஆகுது, பூதங்கள் பிரேதங்கள் பிசாசுகள் இப்படிதான் வந்து வருது. அதுங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அவர் பண்ணி வச்சிருக்கிற அந்த கொஞ்சம் சிருஷ்டியும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் வந்து பிரம்மா பார்த்தாரு, வேணாம்ப்பா உனக்கு சிருஷ்டி சரி வராது போல தெரியுது, நீயும் ஆளுங்கள் எல்லாருமே வந்துட்டு அழிக்கிறதுக்கு தான் ரொம்ப கரெக்டு, அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, நான் சொல்லியிருக்கிற இடத்துல எல்லாம் போய் நீங்க இருங்க, அமைதியா இருங்க, டைம் தேவை வரும்போது எனக்கு தேவைப்படும் போது நான் என்ன பண்றேன் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்து அப்போ வந்து இந்த வேலையை பண்ணுங்க, இது இப்ப சிருஷ்டியோடைய ஆரம்ப காலம், இப்பயே இந்த வேலை வேணா நீங்க போங்க அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா என்னடா அது இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நமக்கு வந்துட்டு சிருஷ்டி வந்து சரியா நடக்கலையே, நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து ஆழமா அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் சுயம்புவமனு சதரூபா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து சிருஷ்டி பண்ணி என்ன பண்றாரு, நீங்களாவது எனக்கு வந்து இந்த ஆஹ் சிருஷ்டிக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் கண்டிப்பா நாங்க பண்றோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இந்த சுயம்புவ மனுவுக்கும் சதரூபாவுக்கும் வந்து 5 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 2 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தை. 2 ஆண் குழந்தை யாரு, சுத்தானபாதா பிரியவரதா அப்படின்னு சொல்லி. இதுல பிரியவர்தன் என்ன பண்றாரு, பிறந்த உடனே அவர் நான் தபம் பண்ண போறேன்னு சொல்லி அவர் தபம் பண்ண போயிடுறாரு. உத்தானபாதா தான் வந்துட்டு திருமணம் செய்து கொள்றாரு. அந்த உத்தானபாதாவுடைய வம்சத்துல வரக்கூடியவர் தான் துருவன், நமக்கு தெரியும். அந்த துருவனுடைய பையன் பிராச்சீன பரிகிசர், பிராச்சீன பரிகிசத்துக்கு வந்து 10 பசங்க பிரச்சேதர்கள். அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு தட்சகன் ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு 50 பெண் குழந்தைங்க. அந்த 50 பெண் குழந்தைங்களை வந்துட்டு 27 பெண் குழந்தைங்களை வந்துட்டு சந்திரனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாரு. 13 பேரை வந்து கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 10 பேரை வந்து யமராஜருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த பரம்பரை இப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா திரும்ப இந்த பிரியவர்தனை வந்து நீ சிருஷ்டியில வந்து ஈடுபடணும்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா அவர் வர்றாரு.
அப்ப அந்த பிரியவர்தனுடைய பையன் தான் ஆக்னிதரன், அவருடைய பையன் தான் நாபி, அவருடைய பையன் ரிஷபதேவர், அவருடைய பையன் பரத மகாராஜர். இப்படி அந்த ஒரு வம்சம் வந்து போறதை நம்ம பாகவத்திலையும் வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து வந்து 3 பெண் குழந்தைகள் வந்து பிறந்தாங்க. ஆகூதி, பிரசூதி, தேவகுத்தி அப்படின்னு சொல்லி. இதுல தேவகுத்தி தான் வந்து மூத்த பெண். அந்த தேவகுத்தி அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த கர்தமர் அப்படிங்கிறவர் ஏற்கனவே முதல்ல சிருஷ்டி பண்ணியிருந்தார் இல்லையா, அவருக்கு பிரம்மாவே வந்து என்ன பண்றாரு, இவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். இது தவிர்த்து இன்னும் வந்து சிருஷ்டி வேகமா நடக்கணும், ஜன உற்பத்தி வந்து நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா என்ன பண்றாரு, தன்னுடைய மனசுல இருந்து இன்னொரு ஒரு 10 புதல்வர்களை வந்து சிருஷ்டி பண்றாரு. யார் யார் அப்படின்னு கேட்டா, மரீச்சி, அத்ரி, புலஸ்தியர், புலகர், வசிஷ்டர், அங்கிரசு, கிரது, தக்ஷன், பிருகு, நாரதர் அப்படின்னு சொல்லி 10 பேரை வந்து சிருஷ்டி பண்ணி, நீங்களும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரஜாபத்தியத்துல எனக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் வந்து ஒத்துக்கல, நாரதர். நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து எப்போதும் வந்து நான் லௌகிக காரியத்துல ஈடுபடாம ஆத்ம தன்னுணர்வுலயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், பகவானை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் பண்ணலாம்ப்பா, நீ திருமணம் பண்ணிக்கிட்டு கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் அதை வந்து ஏத்துக்கல. அதனால வந்து பிரம்மாவுக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்றாரு, நீ வந்து ஒரு கந்தர்வனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம, நீ திருமணமே செய்ய மாட்டேன்னு சொன்னேல, நீ வந்து என்ன பண்ணுவ, 50 பெண்களை திருமணம் செய்து கொண்டு நீ ஒரு பயங்கரமான ஒரு இல்லறவாசியா நீ வந்து மாறுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. ஸோ நாரதர் வந்து என்ன ஆகுறாரு, ஒரு கந்தர்வனா வந்து பிறக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு கந்தர்வனா வந்து பிறக்கிறாரு. ரொம்ப அற்புதமா பாடக்கூடியவரா இருக்கிறாரு, அழகான ஒரு தேக ரூபத்தில் இருக்கிறாரு. அப்போ சித்திராங்கதன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் இருக்கான். அவனுடைய பெண்கள் 50 பெண்கள் இருக்கிறாங்க. அதுல மாலாவதி அப்படிங்கிறவ வந்து ஒரு மூத்த பெண். அவள் முதல் கொண்டு அனைவருமே இவரைத்தான் நாங்க வந்து திருமணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, விரும்பி இவரை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. அப்போ நாரதர் இந்த 50 பெண்களோட வந்து 1000 வருட காலங்கள் வந்து என்ன பண்றாரு, அவர் குடும்ப வாழ்க்கையில வந்து ஈடுபட்டு இருக்கிறார். அதுல ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, 500 வருட காலம் முடிந்து இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல பிரம்மலோகத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில வந்து இவரை வந்து பாடுறதுக்காக வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ இவர் பாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அப்சரசுகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இவர் வந்து என்ன பண்றாரு, பகவானை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு அவர் லௌகிகமான ஒரு காதல் கதைகளை வந்து பாட ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்து வந்து பிரம்மா வந்து கோவப்பட்டு என்ன பண்றாரு, இங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, இங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த இடத்துலயே வந்து நீ வந்து மனிதனாக இப்பவே நீ பிறக்கணும்னு சொல்லி சபிச்சிடுறாரு. அப்படின்னா அந்த தேகத்தை வந்து விட்டுட்டு அவர் வந்து மனித தேகத்துக்கு வரணும்னு அர்த்தம். அப்போ உடனடியா அவர் அந்த தேகத்தை வந்து விட்டுறாரு. இங்க மனைவிகள் எல்லாம் வந்து என்ன இங்க போன கணவரை வந்து வரலையா இன்னும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தா அவர் வந்து தேகத்தை விட்டுருக்கிறார். அதை பார்த்து மூத்த மனைவியான மாலாவதி வந்து ரொம்ப கோவப்பட்டு, யார் இந்த மாதிரி பண்ணா, அவர் 1000 வருட காலம் வாழணும்னு விதி இருக்கும் போது எப்படி 500 வருட காலத்துல இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிலுக்கு நான் சாபம் கொடுக்குறேன்னு சொல்லி கிளம்பும் போது, அப்பதான் பிரம்மா சொல்றாரு, தவறு நடந்துருச்சுமா, சரி அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அவருக்கு உயிர் கொடுக்குறாங்க. திரும்பவும் அவர் வந்து ஒரு 500 வருட காலம் வந்து இருக்கிறாரு. ஆனா மனிதனா பிறக்கிறதுங்கிறது மாற்ற முடியாது, அவர் பிறந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகவதத்திலையும் பார்க்குறோம், அவர் எப்படி வந்து ஒரு வேலைக்காரியினுடைய பையனா பிறந்து அப்புறமா ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தராகி திரும்ப நாரதருங்கிற அந்த பதவி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இவருடைய சரித்திரம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 9 புதல்வர்களுக்கும் அவங்கெல்லாம் வந்து நாங்க பிரஜாபத்தியத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னதுனால பிரம்மாவே வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கெல்லாம் வந்து பெண்கள் பார்த்து வந்து கொடுக்குறாரு. யாருடைய பெண்கள் அப்படின்னு சொன்னா, இந்த கஷ்யபர், அதாவது கர்தமருக்கும் தேவகுத்திக்கும் வந்து திருமணம் பண்ணி வச்சார் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு 9 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை தான் பகவான் கபில தேவர். அதுக்கப்புறமா 9 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களே, அந்த 9 பெண் குழந்தைகளையும் இந்த 9 ரிஷிகளுக்கு வந்து அவர் வந்து திருமணம் செய்து வைக்கிறார். ஸோ திருமணம் செய்து வைத்து அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கப்புறமா வந்து பிரஜாபத்தியத்துல அவங்க வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இந்த விதத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரம்மா
இந்த பிரஜாபத்தியத்துல வந்து எல்லாரையுமே வந்து ஈடுபடுத்தி ஜனத்தொகையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அவர் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுல யாருடைய வம்சத்துல இருந்து இனிமே வந்து இந்த பாண்டவருடைய வம்சம் வரப்போகுது அப்படிங்கிற கதை இனிமே தான் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலான பாகவதம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, யார் மூலமா வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொருத்தவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமே வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ம். நம் முயற்சியால வந்து பகவானை பார்க்க முடியாது, பகவானை அடைய முடியாதுன்னு சொன்னீங்க. பகவானினுடைய அருள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ம். அதே சமயம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நாள்ல வந்து 3 குணங்களும் மாறி மாறி வரும். சத்துவகுணம், ரஜோகுணம், தபோகுணம் வரும். அப்படிங்கும்போது இது பகவானின் அருள்னால இந்த சத்துவகுணத்தை வளர்க்க முடியுமா, இல்ல நம்மளுடைய முயற்சினால இது மாறுமா? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா இது பகவத்கீதையிலே கிருஷ்ணர் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கிறார். ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு சொன்னா 5 முக்கியமான ஃபேக்டர், அது வந்து காரணிகள் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல பரமாத்மாவும் முக்கியமான ஆளு, ஜீவாத்மாவும் முக்கியமான ஆள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜீவாத்மாவுக்கு உள்ள அந்த ஒரு டிசைர் அப்படிங்கிறது வரணும். அந்த ஒரு விருப்பம் அப்படிங்கிறது ஜீவாத்மாக்குள்ள வரும்போது பகவான் வந்து என்ன பண்றாரு, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவையும் அனுகிரகத்தையும் பகவான் வந்து கொடுக்குறாரு. அதனால முதல்ல வந்து ஜீவாத்மாவுடைய விருப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு விருப்பம் வரும்போதுதான் அந்த செயலை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பமுமே வந்து ஏற்படும். அதனால முதல்ல ஜீவாத்மாவுடைய ஒரு விருப்பம், முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஜீவாத்மா அது முதல்ல நான் வந்து பகவானை அடையணும்னு சொல்லி அது விரும்பணும். அது ஜீவாத்மாக்கே அந்த விருப்பம் வராம பகவான் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ஜீவாத்மா வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால ஜீவாத்மாவோடைய ஒரு முயற்சி, விருப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அது எந்த அளவுக்கு சின்சியரா இருக்குங்கிறத பார்த்து பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து உதவி பண்றாரு. புரிஞ்சதா? புரியுது பிரபுஜி. ரொம்ப நன்றி பிரபுஜி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அம்சபருவம், அம்சம்னு சொல்றீங்கல்ல பிரபுஜி, பிரகஸ்பதியினுடைய அம்சமா துரோணாச்சாரியார் வந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த அம்சம்ங்கிறது வந்து அப்படியே அடுத்த பிறவி அந்த மாதிரி வர்றாங்களா, இல்ல பிரகஸ்பதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இன்னொரு இதுல வருதா? அம்சம்னா என்ன பிரபுஜி? எஸ், வெரி குட். அம்சம் அப்படின்னு சொன்னோம்னாலே நீங்க சொன்ன மாதிரி சக்தி, அவங்களுடைய ஒரு சக்தியை ஒரு பகுதியை வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி பகவானுடைய ஒரு கைங்கரியத்துல அவங்களும் வந்து ஒரு சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒரு சக்தியில ஒரு பகுதியை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. புரிஞ்சதா? புரியுது பிரபுஜி. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? புரிஞ்சதா என்ன பேசணும், யாரு யாருக்கு திருமணம் ஆனது, யார் யாருக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுனாலும் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சமாவது. நீங்க யாருக்காவது ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, இப்போ இந்த சர்ப்பங்கள் வந்து கட்டுப்படும் சொல்றீங்கல்ல பிரபு, அது நமக்கு இப்போ இந்த கலியுகத்துல சாத்தியமா பிரபு? ஆமா, இப்பயும் வந்து நடக்கிறதுக்கு தான் அந்த பலஸ்ருதி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே பிரபு. அப்ப அந்த இடத்துல ஏதோ சொல்ல சொன்னீங்கல்ல பிரபு, அது சரியா கவனிக்கல. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஆஸ்திகர் அப்படிங்கிறவர் வந்து தானே அவங்கள வந்து அந்த யஜ்யத்திலிருந்து காப்பாத்தினாரு. ஓகே, அதான் அந்த சரித்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா அதை வந்து சொல்லலாம், இந்த மாதிரி ஆஸ்திகர்ங்கிறவரு உங்களை வந்து இந்த மாதிரி யஜ்யத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறாரு இல்லையா,
அதை வந்து நாங்கள் படிச்சிருக்கிறோம், தயவுசெய்து என்ன பண்ணுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே பிரபு. இது என்னோட அனுபவத்துல எங்க மாமியார் எனக்கு வந்து ஒரு பாடம் கொடுத்தாங்க. முதல் முறையா ஐ மீன் கிச்சன்ல நான் நிற்கும் போது தேள் வந்துருச்சு. அந்த தேலை நகராம இருக்கணும்னா பிள்ளையாரப்பான்னு சொல்லுங்கன்னாங்க. அது நகரவே இல்லை பிரபு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். முதல் முறையா நான் பார்த்தேன். அதுக்கான சக்திகள் இருக்கான்றது தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் பிரபு. கண்டிப்பா இருக்கு. ஜஸ்ட் நீங்க மனசுல அந்த சரித்திரத்தை நினைச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி ஆஸ்திகர் உங்களை வந்து இப்படி காப்பாத்தினாரே அப்படின்னு அதை நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க அவரை வந்து பிரார்த்தனை பண்ணாலே போதும். ஆஸ்திகருடைய அந்த பேரை சொன்னீங்கனாலே போதும், அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போயிடும். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ், ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி தான் கருட வைபவம், நம்ம கருடனுடைய அந்த சரித்திரத்தையும் கேட்டோம் இல்லையா, அதுக்கும் வந்து அந்த ஒரு பலன் இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்படி தனித்தனியா ஒன்னொன்னுத்தையும் நினைக்கிறதுக்கு பிரபுஜி, கிருஷ்ணாங்கிற அந்த அவரோட இதையே நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை பிரபுஜி. எஸ், வெரி குட். கண்டிப்பா அதுதான் அல்டிமேட்டா. பட் ஒரு சரித்திரத்துக்கும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு பலஸ்ருதி சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், அவ்வளோதான். பட் அல்டிமேட்டா நமக்கு எல்லாமே வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணாலே எல்லாமே வந்து நமக்கு சாத்தியம். நன்றி பிரபுஜி, நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நமக்கு அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு மேல அந்த மாதிரியான ஒரு ஃபெய்த் இருந்தது அப்படின்னு சொன்னாலே அதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அது வந்து நம்மளை காப்பாற்றும், அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இல்ல பிரபுஜி, அவங்க இப்ப சொன்னாங்கல்ல ஒரு தேல் நகர்ல அப்படின்னா ஒரு பிள்ளையார் மந்திரத்தை சொல்றாங்க, அதுக்கே நகர்ல அப்படிங்கும்போது பகவானினுடைய மந்திரம் வந்து எவ்வளவோ நமக்கு பண்ணும்ல பிரபுஜி. கண்டிப்பா அதுக்கு கேட்டேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவங்க சொன்னது வந்து முன்னாடி அவங்களுடைய என்ன மேபி அது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டோரியை சொன்னாங்க. கண்டிப்பா பிரபு, உண்மை பிரபு. 30 வருஷம் இருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா அதே நேரத்துல பகவானுடைய நாமத்துக்கு அதோட சக்தி அதிகமாகவே இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.